வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். தமிழக வெற்றி கழகத்தில் 28 அணிகள் செயல்பட போகிறது. அந்த 28 அணிகள் என்ன அப்படிங்கிறத தகவல் நேற்றைக்கு வெளியாகிறது. இந்த 28 அணிகள் தகவல் நேற்று வெளியானதுல முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 9வது அணியில திருநங்கையர் அணி அப்படின்னு சொல்லி ஒரு அணியை தளபதி அவர்கள் சேர்த்திருக்கிறாரு. முதலாக எந்த அரசியல் கட்சியும் இதுவரையிலும் சேர்த்தது கிடையாது. இப்படி ஒரு அணியை தமிழக வெற்றி கழகத்துல இப்படி ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது கரெக்டா அந்த 9வது இடத்துல வந்ததை வச்சு ஒரு விமர்சனம் எழுந்திருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதே மாதிரி குழந்தைகள் அணி, சிறுவர்கள் அணி அப்படின்னு சொல்லி ஒரு அணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. சிறுவர்கள் அணியா, இது என்ன சிறுவர்கள் அணி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கும் இந்த வீடியோல தெளிவான பதில சொல்ல போறோம். மூணாவதாக என்ன அப்படின்னு சொன்னா, நேத்தைக்கு சன்மாத நிகழ்ச்சியில இந்திரகுமார் தேரடின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவருடைய முழு நேர வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, முழு நேர அஜெண்டாவே என்ன அப்படின்னு சொன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவதூறு பரப்புவது, தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பிரச்சனைகளை கிளப்புவது, திமுகவுக்கு முட்டு கொடுப்பது, இதுதான் அவருடைய முழு நேர அரசியல் பணி. பேரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ல இருந்துகிட்டு இவரும் மில்டன் சொல்லக்கூடிய இன்னொருத்தரும் இருந்து ரொம்ப நேரமா இருந்து ஏதோ கலாய்க்கிற அப்படிங்கிற பேர்ல, கிண்டல் பண்ற அப்படிங்கிற பேர்ல எதையோ வளரிட்டு இருப்பாங்க. கட்சியில கலந்து கொண்ட இந்திரகுமார் தேரடி ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, இவ்வளவு அணிகளை இவங்க சேர்த்திருந்தாங்களே, இதுல ஏன் சிறுபான்மை அணி சேர்க்கல, இதுல ஏன் பிற்படுத்தப்பட்டோர் அணி சேர்க்கல, இதுல ஏன் தாழ்த்தப்பட்டோர் அணி எஸ்சி அணி சேர்க்கல அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுபூர்வமாக கேள்வி கேட்பதாக நினைச்சு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதற்கும் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பதில் சொல்ல இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ ஃபர்ஸ்ட் இந்த இந்திரகுமார் தேரடி தான் இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவ்வளவு அணி வச்சிருக்கீங்களாங்க நீங்க, ஏன் இங்க சிறுபான்மை அணி அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைக்கல, ஏன் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அணி வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை அறிவுபூர்வமா கேட்டிருக்கிறதாக நினைச்சு கேட்டிருக்கிறாரு. முடியலையா? ரெண்டாவது, 28 நட்சத்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் 28 அணிகள் அமைத்திருப்பதாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ரொம்ப தெளிவாக இளைஞர்கள் தனியாக, இளம் பெண்கள் தனியாக, பெண்கள் தனியாக, மாணவர் தனியாக, குழந்தைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டதான்னு தெரியல. திருநங்கைகள் தனியாக அப்படின்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. திருநங்கைகள் அணி அப்படின்றத எதற்காக அது 9th ஸ்பாட்ல வச்சாங்க அப்படின்றது தெரியல. கான்சியஸா அவாய்ட் பண்ண வேண்டியது அங்க வைக்கிறாங்க. அது தப்பு, அதை புரிஞ்சு மாற்றணும். சிறுபான்மையினர் அணி எங்க? இந்த 28 அணியில சிறுபான்மையினர் அணி எங்கே? பாஜக கூட ஏதோ ஒரு முஸ்லீமை கூட்டிட்டு தொப்பியை போட்டு நிப்பாட்டி வச்சு பாருங்க, முஸ்லீம் ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு காட்ட வரும் பொழுது, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் நாடு இருக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டிலையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை இந்து முன்னணி போன்ற அமைப்பினர் எடுக்கும் பொழுது, இப்போ இவரே சொல்லுவது போல உண்மை திமுகவே கூட அதை செய்கிறாங்க அப்படின்னாலும் கூட, இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் அனைத்து கட்சிகளுக்கும் தமிழர்களாகிய நமக்கு இருக்கிறது. இப்போ அதை பொறுப்புணர்ந்து இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினர் அணி என்ற ஒன்றை ஏன் போடவில்லை? பட்டியலினத்தவர் அணி எங்கே? சோ என்னுடைய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த அணி விவரங்கள் வரும்போது நான் பயந்துகிட்டே இருந்தது ஒண்ணு அப்படின்னா, நான் ஒரு முஸ்லீம், சிறுபான்மை அமைப்புகள்ல வேலை பார்த்தவன். இது வரும்போதே நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எங்க சிறுபான்மை அணி அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு அணியை உருவாக்கி நம்மளெல்லாம் சிறுபான்மை அப்படிங்கிற லிஸ்ட்ல கொண்டு வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இல்லாம தனியாக ஒரு கட்சியில சிறுபான்மைன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு அணியை உருவாக்கி தனியா நம்மளை விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த 28 அணிகளுடைய அறிவிப்பு வரும்போது அப்படி எந்த சிறுபான்மை அணின்னு சொல்லி ஒண்ணு வரல. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ இவர் கேட்டார் இல்லையா, இந்திரகுமார் தேரடி ஏன் சிறுபான்மை அணி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லையா, நாம கேட்கிறோம், ஏன் சிறுபான்மை அணி அப்படின்னு ஒண்ணு வைக்கணும்? சிறுபான்மை அணி அப்படிங்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இன்னைக்கு திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், ஏன் பிஜேபியில கூட சிறுபான்மை அணி இருக்குது. RSS முஸ்லிம்கள், இந்த தேசத்தினுடைய விரோதிகள், அவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் சொல்லக்கூடிய RSS கூட தனக்கு முஸ்லிம் ராஷ்டிரிய மஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவை வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு அணியை வச்சுக்கிட்டா முஸ்லிம் ஆதரவாளர்களா மாறிடுமா? இப்ப சிறுபான்மை அணின்னு சொல்லி ஒரு அணியை உருவாக்கிட்டா தமிழக வெற்றி கழகம் முஸ்லிம்கள் ஆதரவு கட்சி அப்படின்னு சொல்லி ஆயிருமா கேட்கிறேன். ஈவன் அவர் பிஜேபி சப்போர்ட்லேயே இருக்கிறதாகவே நீங்க வச்சுக்கோங்களேன். அப்ப சிறுபான்மை அணின்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்கிட்டா அவங்க தாவேகா முஸ்லிம் ஆதரவு ஆயிருமா?
சரி, நீங்க திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா, சிறுபான்மை அணின்னு சொல்லி ஒரு அணி வச்சிருக்கீங்க இல்லையா, சிறுபான்மை அணியினுடைய மாநில செயலாளர் யார் சொல்லு. இந்த சிறுபான்மை அணியினுடைய பணிகள் என்ன, வேலை என்ன? இந்த சிறுபான்மை அணியை வச்சு இந்த திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், இவர்கள் இந்த சிறுபான்மை அணின்னு ஒண்ணு வச்சு என்ன வேலையை இந்த மக்களுக்கு என்ன செய்யறாங்க சொல்லுங்களா? நான் சொல்லட்டுமா? வருடத்திற்கு ஒரு முறை இந்த சிறுபான்மை அணி, இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை அணியினுடைய வேலை என்ன தெரியுமா? வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு நோன்பு வரக்கூடிய நேரத்துல இஃப்தார் நிகழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுவாங்க. இது யார் தெரியுமா ஏற்பாடு பண்ணுவோம்? சிறுபான்மை அணி, இந்த கட்சிகளுடைய சிறுபான்மை அணி. அவங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு நாள் அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் அவங்களுக்கு நடத்துறதுக்கு வேலையை. இதை தாண்டி அவர்களுக்கு சிறுபான்மை சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதோ, சிறுபான்மை சமூகத்தினுடைய தேவைகளை பத்தி பேசுவதோ எதுவுமே கிடையாது. எங்கேயாவது பேசியிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம். இந்த திமுக இருக்கக்கூடிய சிறுபான்மை அணியினுடைய மாநில செயலாளர் எங்கேயாவது ஒரு இடத்துல சிறுபான்மை சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக களத்தில் நின்று பேசியிருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். அவர்களுடைய கோரிக்கைகளை எடுத்து பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க மாநில அரசு கேட்க வேணாம். மாநில அரசு உங்க கட்சி, மாநில அரசு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராகவே இருந்துட்டு போட்டு மத்திய அரசை பார்த்து என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கிடையாது. அதனுடைய தேவையே கிடையாது. இவங்க என்ன அப்படின்னா, சிறுபான்மையினரை குறிப்பாக முஸ்லிம்கள் இந்த கட்சியில வந்துட்டாங்கன்னா மெயின் பொறுப்புகளுக்கு மாவட்ட செயலாளர், மாவட்ட இணை செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், இந்த மாதிரியான மெயின் பொறுப்புகளுக்கு போகாமல் இவர்களை தடுத்து ஒரு பக்கமா வைக்கிறதுக்காகவே இவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அணிதான் இந்த சிறுபான்மை அணி. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களா இவங்க அந்த மெயின் பொறுப்புக்கு வந்துடக்கூடாது, கேபினெட் பொறுப்புகளுக்கு வந்துடக்கூடாது, ஒரு மாவட்ட செயலாளராகவோ மாவட்ட இணை செயலாளராகவோ வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய பங்களிப்பை தவிர்க்கணும். ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கு இந்த பிஸ்கட் போட்டது மாதிரி ஏதாவது போடணும் அப்படிங்கிறதுக்காகவே வைத்திருக்கக்கூடிய அணி தான் இந்த எஸ்சி அணி, இந்த சிறுபான்மை அணி, இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அணி எல்லாம் இவங்க வச்சிருக்கதே என்னன்னா, இவங்க இந்த மெயின் பாலிடிக்ஸ்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இதை தாண்டி வேற என்ன செய்றீங்க நீங்க? இதை தாண்டி இந்த சிறுபான்மை அணியின் சார்பாக வேற என்ன நடந்திருக்கிறது? சரி, திமுக சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் தானே, ஆவடி நாசர்னு ஒருத்தர் இருக்காரு, திமுக எம்எல்ஏவா இருக்கிறார், இப்ப அவர் அமைச்சர். அதுக்கப்புறம் செஞ்சி மஸ்தான் ஒருத்தர் இருக்கிறார், பாளை சட்டமன்ற தொகுதியில அப்துல் வஹாப்னு ஒருத்தர் இருக்கார். 3 பேர் இருக்கிறாங்களே. நான் கேட்கிறேன், எத்தனையோ துறைகள் இருக்கு இல்லையா, எத்தனையோ அமைச்சரவை துறை இருக்கிறது. கல்வி அமைச்சர் இருக்கிறார், பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார், பொதுப்பணித்துறை இருக்கிறது, எத்தனையோ மினிஸ்டர் இருக்காங்க. நீங்க சமீபத்தில் கூட மாறு தட்டி கொண்டீர்கள், 4 தாழ்த்தப்பட்டவர்களை அமைச்சராக்கி இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னீங்களே. நீங்க எத்தனை முஸ்லிம்களை, அது திமுக ஆட்சி ஆகட்டும் அதிமுக ஆட்சி ஆகட்டும், இந்த முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவாக உங்க கட்சியில ஆண்டாண்டு காலமாக குப்பை கொட்டி எம்எல்ஏ ஆகக்கூடிய அவனுக்கு இந்த சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அப்படிங்கிற பதவியை தாண்டி வேற ஏதாவது அமைச்சரவையில பொறுப்பு கொடுத்திருக்கீங்களா? ஏதாவது அமைச்சரவையில பொறுப்பு கொடுத்திருக்கீங்களா? நீங்க திமுக ஏதோ கடந்த நாசர் அவர்களுக்கு பால்வளைத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க, ஒரு 6 மாசமா 1 வருஷமா இருந்தார். அதுக்கப்புறம் அதையும் புடிங்கிட்டு அவரை அமைச்சரவை இல்லாம ஆக்குறீங்க. பதிலுக்கு செஞ்சி மஸ்தானை கொடுத்தீங்க. செஞ்சி மஸ்தானுக்கு மறுபடி பிரச்சனை ஆனவுடனே செஞ்சி மஸ்தான் புடுங்கி அதே சிறுபான்மை நலத்துறையை ஆவடி நாசருக்கு கொடுக்குறீங்க. இந்த சிறுபான்மை நலத்துறையை தாண்டி வேற எந்த அமைச்சரவை பொறுப்பாது இந்த முஸ்லிம்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்களா? அது திமுகவும் அப்படிதான், அதிமுகவும் அப்படிதான், காங்கிரஸும் அப்படிதான். காங்கிரஸ் கூட ஓரளவுக்கு சம்மதிக்கலாம். வேற எப்படி கொடுத்திருக்கீங்க நீங்க? அப்ப எதுக்கு இவங்க? ஏன் ஆவடி நாசருக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் பொறுப்பெடுக்க தகுதி இல்லையா? செஞ்சி மஸ்தானுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆவதற்கு தகுதி இல்லையா? செஞ்சி மஸ்தானுக்கு கல்வித்துறை அமைச்சராக ஆவதற்கு தகுதி இல்லையா? அப்ப ஏன் கொடுக்கறது இல்ல? ஏன் அப்படின்னா, நீ இதுதான் உன் லிமிட், இதுதான். இந்த பவர் பாலிடிக்ஸ் உள்ளலாம் நீ வரக்கூடாது. உனக்கு ஏதோ போனா போதுன்னு சிறுபான்மைன்னு சொல்லி ஒரு அந்தஸ்தை கொடுத்து ஏதோ சலுகைங்கிற பேர்ல நாங்க ஏதோ அள்ளி தெளிக்கிறோம், ஏதோ பிஸ்கட் போடுற மாதிரி போடுறோம், அதை வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படிங்கறதான் திமுகவுடைய நினைப்பு. கடந்த 70 ஆண்டு காலமாக அரசியல் அப்படிதான் செய்றீங்க. அதுக்கு தான் சிறுபான்மை அணின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க. முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்சுன்னு சொல்லி RSS காரன் வச்சிருக்கானே. அப்ப RSS காரன் முஸ்லீம் ஆதரவாளர் நம்ம நினைச்சுக்கலாமா? முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தான் இந்த முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்ச் அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் இங்க தளபதி அவர்கள் எங்கேயுமே சமூகம் சார்ந்து எந்த அணிகளுமே இல்ல. இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையே தான் ஜாதி மத மொழி இன அப்பாற்பட்ட அரசியல் தான் நம்ம செய்யறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் முஸ்லிம்கள் இங்க மெயின் ஸ்ட்ரீம் பொறுப்புல வரான். திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் முஸ்லீம், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் முஸ்லீம், இன்னும் எத்தனையோ மாவட்டங்கள்ல மாவட்ட இணை செயலாளர்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் இருக்கிறாங்க.
ஆனா பரவலாக முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மாவட்ட நிர்வாகத்துல தமிழக வெற்றி கழகத்துல குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதுல நான் உடன்படுகிறேன், மாற்றுக்கருத்தே கிடையாது. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா முஸ்லிம்களுடைய பங்களிப்பு கம்மியா இருக்கு. பங்களிப்பு அதிகமாக இருந்தா பொறுப்புகள்லையும் அதிகமாக இருப்பார்கள். பங்களிப்பு கம்மியா இருக்குது, ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், ஆனா களத்துல வந்து பணி செய்யறதுக்கு பயப்படுறான். ஏன் அப்படின்னா இந்த சமூகம் இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பயமுறுத்துறாங்க, ஒரு நடிகர் பின்னாடி போயிட்டிய, கேவலம் நடிகர் பின்னாடி போயிட்டே இப்படின்னே சொல்றாங்க. இப்ப நான் தமிழக வெற்றி கழகத்துல வந்த உடனே என்னை பார்த்தும் அப்படித்தான் விமர்சனங்கள், இப்ப கூட அப்படிதான் விமர்சனம் செய்கிறார்கள். ஆனா இவங்க ஒரு பொது கட்சியில வந்து ஒரு பொதுவான கண்ணோட்டத்தோடு அனைத்து தரப்பு மக்களுக்குமாக பணி செய்து அனைவருடைய ஆதரவோடு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் இருக்கிறதும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இல்ல. ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே வரும்போது ஒரு சில கட்சியில இருந்து அழைப்பு வந்தது. அவங்க சொன்னது எல்லாமே, பாய் உங்க சமூக மக்களுடைய பங்களிப்பு இன்னைக்கு நம்ம கட்சியில ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறுபான்மை பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பொதுக்களத்துல வரணும்னு நினைச்சு நான் அரசியல் களத்துல வரேன், மீண்டும் என்ன கொண்டு நீங்க சிறுபான்மையில தான் சேர்ப்பீங்கன்னா நான் ஒரு இஸ்லாமிய அமைப்புல இருந்துட்டு போயிருவேன். சிறுபான்மை அணியில இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு இஸ்லாமிய அமைப்புல இருந்துட்டு போயிருவேன். எதுக்கு ஒரு பொதுவான கட்சியில வரணும்? அப்போ நீங்க மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் சிறுபான்மை அணின்னு சொல்லி ஒன்று தனியா வச்சிருக்கீங்க? தேவர் அணின்னு சொல்லி ஒன்று வைக்க வேண்டியதானே? நாடார் சமூகத்துக்கு நாடார் அணின்னு ஒன்று வைக்க வேண்டியதானே? முதலியார் சமூகத்துக்கு முதலியார் அணின்னு சொல்லி ஒன்று வைக்க வேண்டியதானே? நீங்க எதுக்கு சிறுபான்மை அணி வச்சிருக்கீங்க? சிறுபான்மை மக்களுடைய நலன்களை முன்னேற்றத்திற்காக தானே. அப்ப நாடார் சமூகம் முன்னேற வேண்டாமா? அப்ப அவங்களுக்கு தனியா அணி வைக்கணுமா வேண்டாமா? ஆனா அதெல்லாம் நீங்க தனியா அணி வச்சிருக்கீங்க, வெளியே சொல்லாமலே வச்சிருப்பீங்க, அது வேற விஷயம். புரியுதா? அப்போ இவர்கள் இந்த சிறுபான்மை அப்படின்னு சொல்லக்கூடியதே இந்த சிறுபான்மை சமூகத்தை ஏமாற்றுவதற்காக, சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்குவதற்காகத்தான் சிறுபான்மை அணின்னு வச்சிருக்காங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, எல்லாரும் சமம். முஸ்லீமா, நீ முஸ்லீமா இருக்குதியா உனக்கு ஐடி விங்ல பொறுப்பு, இவன் நீ முஸ்லீமா இருக்குதியா உனக்கு மெயின் மாவட்ட செயலாளர் பொறுப்பு, இவன் நீ முஸ்லீமா இருக்குதியா சிறுபான்மையெல்லாம் சொல்லி தனியா போக வேண்டாம், எல்லாரோடையும் ஒன்றாக தனித்து போகாம அனைவரோடும் ஒன்றாக இரண்டரை கலந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்காக உழையுங்கள் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சிறுபான்மை அணி, இந்த எஸ்சி அணி, இந்த தாழ்த்தப்பட்ட அணி அப்படிங்கிறதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஏமாட்டு வேலை. அது அந்த சமூக மக்களை தாஜா பண்ணி அவங்க தலையில மிளகா அரைக்கிறதுக்காக திமுக மாதிரியான கட்சிகள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய கொள்கை. அதை ஒட்டுமொத்தமாக தகர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க தமிழக வெற்றி கழகத்திலே வந்திருக்கிறோம். இங்கேயும் ஒரு சிறுபான்மை அணின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி எங்களை எல்லாம் தனியாக கொண்டு வச்சு நீங்க சிறுபான்மை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்துல பெரும்பான்மை பலத்தை கூட்டுறதுக்கு நாங்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம், தளபதி அவர்களும் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதா இந்த விஷயத்துல நமக்கு தெளிவாக புரிகிறது. அடுத்து நம்ம அண்ணாமலை ஒண்ணு பேசியிருக்கிறாரு, சிறுவர் அணி அப்படிங்கிற ஒரு கருத்து வரும்போது, அது என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார், நான் வந்து அந்த கட்சியில எல்லாருமே சிறுவர் தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதா நினைச்சு, சிரிப்பே வரல, கலாய்க்கிறதா நினைச்சு சிரிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துல பசங்க எல்லாம் அடல்ட் ஆயிட்டாங்களா, வயசுக்கு வந்துட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு அண்ணாமலை ஏதாவது வழி வச்சிருக்கிறாரா, இல்ல செக் பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கிறது. சிறுவர்களாகவே இருந்துட்டு போறோம், நாங்க சிறுவர்களாகவே இருந்துட்டு போறோம். இந்த சிறுவர்கள் என்ன செய்ய போறாங்க 2026 அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. சரி, அந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அவருடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சிறுவர்கள் அணி அப்படின்னு சொன்னா சிறுவர்களை பொறுப்புல போடுறதோ, சிறுவர்கள் நிர்வாகத்துல கொண்டு வரதோ, அல்லது சிறுவர்களை அரசியல்ல கொண்டு வரது கிடையாது. உலக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினராக ஒருத்தர் ஆகணும் அப்படின்னாலே அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை முக்கியம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாம அவர்களால் உறுப்பினராக வர முடியாது. அப்ப வாக்காளர் அடையாள அட்டை யாருக்கு கிடைக்கும்? 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு. அப்ப வாக்காளர் அடையாள அட்டை இருக்கக்கூடியவர்கள் தான் உறுப்பினராக முடியும், உறுப்பினர்கள் தான் நிர்வாகியாக முடியும். அப்ப 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அரசியலுக்கு வரவோ அல்லது நிர்வாகத்துல வரவோ முடியாது. ஆனா இங்க எதற்காக இந்த சிறுவர்கள் அணி அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிறுவர்களுடைய வாழ்க்கை தரம், அதாவது சிறுவர்களுடைய பாதுகாப்பு, சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதை பத்தி ஸ்டடி பண்ணி அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு விங் தான் இந்த சிறுவர்களுடைய அந்த சில்ட்ரன்ஸ் விங். புரியுதா? அதற்காக உருவாக்கப்பட்டது அந்த சில்ட்ரன்ஸ் விங். சிறுவர்கள் மேல அக்கறையும் அன்பும் இருக்கக்கூடிய நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கும் அவருடைய கல்வி மேம்பாடுவதற்கும் நாங்க வந்து உழைக்கணும், அதற்கான செயல் திட்டங்களை வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சிறுவர்கள் அணி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறோம். சிறுவர்களை, சின்ன பிள்ளைங்களை கூட கற்பழிச்சு போக்சோ சட்டத்துல உள்ள போகக்கூடிய பாஜக காரனுக்கு அதை பார்த்தா கிண்டலா தான் இருக்கும். சரியா? அடுத்து இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், 9வது இடத்துல இந்த திருநங்கையர் அணி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்ததை வச்சு சகோதரி லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் திருநங்கை அவர் வந்து
ஒரு பதிவை போட்டிருந்தார். ஸ்தலத்துல வந்து ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எங்களை 9 அப்படிங்கிற லிஸ்ட்ல வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அதை வந்து தெரியாம அவங்க விமர்சனம் செய்தார்கள் சொல்லல. கழகத்தின் மேல ஒரு அவதூற பரப்பணும், ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அதை வச்சிருக்கவே செய்யறாங்க. முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த திருநங்கையர் அணி அப்படிங்கிறது இந்திய அரசியல்லையே முதலாக தமிழக வெற்றி கழகம் தான் கொண்டு வந்திருக்கிறது. இது எதற்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தேவையான செயல்பாடுகளை செய்வதற்காக அவர்களுடைய பங்களிப்பும் அரசியல் களத்துல இருக்கணும், அவர்களுக்கான அங்கீகாரமும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு விங் வச்சிருக்கிறாங்க, அந்த ஒரு அணியை வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த 9வது இடத்துல வந்தது அது ஒரு எதர்ச்சியான விஷயம். அப்படி பார்த்தா 2வதுல வந்து ஒரு அணி இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறீங்க நீங்க? 2வது இடத்துல வழக்கறிஞர் அணி இருக்கு. அப்ப 2க்கும் வழக்கறிஞர் அணிக்கு என்ன சம்பந்தம்? 26வது இடத்துல கலை மற்றும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய அணி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. 26க்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப 9க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க அந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க. கரெக்டா அந்த 9வது இடத்துல அது வந்த உடனேயே நம்மளை இப்படித்தானே சொல்றாங்க, அதனால நம்மளை கிண்டல் பண்ணி சொன்னதாக நீங்க கருதல, வேணும்னே திட்டமிட்டு ஒரு பழியை நீங்க போடுறீங்க அப்படிங்கிறத நாங்க புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா நேத்தைக்கு கூட நான் தவறாக புரிந்து கொண்டார்கள் நினைச்சேன். இன்னைக்கு இந்த பேரலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்ல நீங்களா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க. இந்த மில்டன் சொல்லக்கூடிய இந்த புறம்போக்கு இவனுங்களை திட்டக்கூடாதுன்னு நினைச்சாலும் வாயில வந்துருது. இப்ப எடிட்டிங்ல கூட போனா கண்டினியூஷன் மிஸ் ஆயிரும். எனவே சாரி மில்டா, நீ சொல்ற செய்யறதுக்கு இது ரொம்ப கம்மியான திட்டு தான், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, மனசுல இருந்து வரல, ஃப்ளோல வந்துருச்சு. இவர்களுக்கு இந்திரகுமார் தேரடிக்கும் வேலையே என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்புறது. நேற்றைக்கு பாருங்க பனையூர்ல என்ன செஞ்சு நடந்தது, விஜய் கேட்ட ஒற்றை கேள்வி நடுநடுங்கி ஆதவ் அர்ஜுனா அப்படின்லாம் பதிவு போடுறானுங்க. அப்படியெல்லாம் இதை போட்டு அதாவது செய்தி போடுறாங்க. ஏதோ அந்த மீட்டிங்ல உள்ள இருந்து பார்த்தது மாதிரியே கதையை கொட்டுவாங்க. அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம ஃபாலோவர்ஸ் இத்தனை பேர் நம்மளை பார்க்கறான், ஃபாலோ பண்றான், அவங்களால தான் நமக்கு காசு வருது, அப்ப அவர்களுக்கு குறைந்தபட்சம் உண்மையாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம என்ன கதையை வேணா நம்ம அளந்து விடலாம். கேட்கறதுக்கு ஒரு கூட்டம், முட்டாள் கூட்டம், கூமுட்ட கூட்டம், திமுக மாதிரி கட்சிகள் இருக்கக்கூடிய அறவேக்காடு கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பி நீ கதையை அளந்து விடுற. ஆனா இதெல்லாம் என்ன சோர்ஸ்ல இருந்து வருதுங்கிறது உனக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஏன் அங்க அந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட விஜய்க்கு அவர்களுக்கு கூட தெரியாது இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வீடியோக்கள் இருக்கும். அந்த சேனல்ல சகோதரி வித்யா அவர்கள் பங்கு பெற்று ஒரு இதை சொல்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அதுல தமிழக வெற்றி கழகத்தை பத்தி அவங்க வந்து எனக்கு இன்பாக்ஸ்ல தப்பா பேசுறாங்க, அதுலயும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியும் தான் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க திருநங்கைகளை பத்தி அப்படின்னு சொல்லி போற போக்குல ஒரு பொய்யான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது தமிழக வெற்றி கழகம்னு மட்டும் இல்ல, பொதுவாகவே இங்க இயல்பாகவே அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. இது சமூக ரீதியாக அதுல மாற்றங்களை கொண்டு வரணும், சமூக ரீதியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்படிர்களும் இந்த சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தான், இவர்களுக்கான வாய்ப்புகள் இங்க கொடுக்கப்படணும், இவர்களும் இங்க மரியாதையாக நடத்தப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் விஜய் அவர்கள் இந்த விங்கே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது இந்த வித்யா சகோதரிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தன்னுடைய திமுக பாசத்தை, அதுக்கு அவங்க சொல்றாங்க இந்த திருநங்கைங்கிற வார்த்தையை கொண்டு வந்தது அவர் ஒரு தலித்தும் கூட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் செஞ்ச நன்மைகளை செய்யறது, இதன் காரணமாக நீங்க நன்றி தெரிவிக்கலாம், மாற்றுக்கருத்தே இல்ல, நன்றி உடையவராக நீங்க இருங்க, மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா நீங்கள் நன்றி உடையவராக இருக்கிறங்கிற பேர்ல எந்த தவறும் செய்யாத ஒருவர் மேல நீங்க அபாண்டமாக பழி போடுவது முற்றிலுமாக நியாயமில்லை, அதை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறோம். நீங்க அதை திருத்திக் கொள்ளுங்க. இந்த பேரலை மாதிரியான புறம்போக்குகள் மறுபடியும் திட்டிட்டேன், ஐயோ என்ன செய்யறது, ஃப்ளோ மிஸ் ஆயிருமே எடிட் பண்ணா. சரி, இந்த பேரலை இந்த மில்டன் மாதிரியான ஆட்கள்லாம் திமுக காசு வாங்கிட்டு ஏதோ, அதாவது அரசியல் களத்துல வந்து நிக்கிறோம், எங்களுடைய தொண்டர்களை பார்த்து நீ கிண்டல் பண்ற, நீ கேவலமா பார்த்து சிரிக்கிற, நக்கல் நையாண்டி அடிக்கிற, அவன் 10 பேருக்கு சாப்பாடு போடுறான், 10 குழந்தைகளுக்கு உதவி செய்யறான். போன மாதிரி சும்மா எனக்கு அரசியல் தெரியும், நான் பெரிய அரசியல் ஆளுமை, எனக்கு பெரியாருடைய வாழ்க்கை வரலாறு தெரியும், அவரை பத்தி தெரியும், இவரை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லி 4 புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டு டெய்லி பேப்பரையும் படிச்சுக்கிட்டு தன்னை ஒரு இன்டலெக்சுவலாக காட்டிக் கொள்றது இல்லடா அரசியல். அதெல்லாம் அரசியல். மக்களுக்காக களத்துல அரசியல் பண்றதுக்கு உனக்கு இருக்குதா? ஒரு சாப்பாடு பசிக்குதுன்னு கேட்டு கேட்கக்கூடியவனுக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்திருப்பேன். நீ எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தம்பிகள் செய்வார்கள். அதெல்லாம் செஞ்சுட்டு நீ வந்து பேசணும். அதை விட்டுக்கிட்டு சும்மா ஒரு யூடியூப் சேனல்ல இருந்துகிட்டு அப்படியே
இப்படி கையை கட்டுறது, அப்படியே நக்கல் பண்றது, அப்படியே சிரிக்கிறது. உங்களோடையும் மேலாக எங்களுக்கு நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ண தெரியும். ஆனா நாங்க யூடியூபர் கிடையாது. நீ வெறும் யூடியூபர். நீ என்ன வெறும் யூடியூபர், ஒரு செய்தியே சொல்லக்கூடிய, அதை எப்படி சுவாரஸ்யமாக சொல்லணும், எப்படி பொய் கலந்து உண்மை மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய நடிப்பை நீ செய்யற. நாங்க அப்படி கிடையாது. நாங்க முழு நேர அரசியல்வாதி. மக்களுக்காக களத்துல நின்று, இன்னைக்கு கூட மக்களுக்காக களத்துல நின்று பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம். எங்களை பார்த்து நீ கிண்டல் செய்யற. அதுவும் திமுக 200 ஓவாக்கு 200 ஓவா வாங்குறதுக்கு எங்களை பார்த்து கிண்டல் செய்யற. இனி வரக்கூடிய காலங்களில் உன்னை வச்சு செய்யத்தான் போறோம். இதுதான் சம்பவம். எனவே இந்த அணிகள் அப்படிங்கிறது 28 அணியும் 28 விதமான அணிகள். குறிப்பாக இங்க இந்த அணிகள் தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வழக்கறிஞர் அணி, அதே மாதிரி வணிகர்கள் அணி, மீனவர் அணி, நெசவாளர் அணி, தொழிலாளர் அணி. இதெல்லாம் ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவர்கள் அவரவர்களுடைய மேம்பாடுகளுக்காக, சமூக ரீதியாக பிரிக்கல, அவரவர்களுடைய மேம்பாட்டுக்காக. அதே மாதிரி இளைஞர்கள் அணின்னு ஒன்று இருக்கு, மகளிர் அணின்னு ஒன்று இருக்கு, இளம் பெண்கள்னு தனியாக ஒரு அணி இருக்கு. மகளிர் அணின்னு ஒன்று இருந்தா கூட இளம் பெண்களுக்கு அரசியல் களத்துல நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவர்களுடைய மேம்பாட்டுக்காக இளம் பெண்கள் அணின்னு தனியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி கிட்டத்தட்ட 28 அணிகள். கடைசியாக அனைத்து இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம், ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தை ஒரு அணியில கொண்டு இன்னும் அந்த விஜய் மக்கள் இயக்கம் செய்திருக்கக்கூடிய அந்த நலத்திட்ட பணிகளை எல்லாம் இந்த அணியின் கீழ் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் 28 அணிகளும் உருவாக்கம் செய்யப்பட்டு, அடுத்த கட்டமாக 28 அணிகளுக்கான பொறுப்பாளர்களை அறிவித்து தமிழக அரசியல் களத்துல பொறுப்பாளர்கள் பணி செய்ய போகிறார்கள். தமிழக வெற்றி கழகம் ஒரு புது பாய்ச்சலோடு, புது உத்தியோகத்தோடு களமாட இருக்கிறது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல நாங்கள். எங்களுடைய விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில். ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ, நீங்கள் எந்த போல்ஸா செய்யறீங்களோ அதே போல்ஸ்ல, அதே வலுவோடு, அதே வார்த்தை ஜாலங்களோடு எங்களால் திருப்பி செய்ய முடியும். அதை செய்யக்கூடிய வேலையில தான் இந்த வெற்றிவாக யூடியூப் சேனல் இறங்கி இருக்கிறது. இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோக்களை கொண்டு செல்லுங்கள். நன்றி.